காயித்தே மில்லத் டிஎன்பிசி சிலபஸில் இருக்கார். ஓகே, காயித்தே மில்லத் அதாவது காயித்தே மில்லத் அப்படின்றது ஒரு அரபு மொழி சொல். அதுக்கு மீனிங் என்னென்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்றது. ஸோ இவர் சின்ன வயசுலேயே ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றிருப்பார். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா மணக்கொடை எதிர்த்திருப்பார். அதனால் மணக்கொடை வாங்கும் திருமணத்தில் கலந்துக்கவும் மாட்டார். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற ஆட்சி மொழியாக எது வேணும் அப்படின்னு சொல்லும்போது பழைய மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் நம்ம நாட்டில் பழையமான மொழின்னு பார்த்தா அது தமிழ் மொழி தான், அதை தான் நம்ம ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் சொல்லியிருப்பார். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு, சீனாவுக்கு எதிராக போர் நடக்கும் 62ல். ஸோ அதில் தான் ஒரே ஒரு மகனை போரில் ஈடுபடுத்தி கொள்ளுமாறு நேருவுக்கு கடிதம் எழுதியிருப்பார். ஸோ அவருடைய நாட்டுப்பற்று. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். சரிங்களா? ஆனால் மக்கள் அவரை காயித்தே மில்லத்துன்னு கூப்பிட்றாங்க. காயித்தே மில்லத் அப்படின்றது ஒரு அரபு சொல். சரிங்களா? அதுக்கு மீனிங் என்னென்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், அண்ணா காயித்தே மில்லத் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசியல் வானில் கவ்விருந்த காரிருளை அகற்ற ஒளிக்கதிராக காயித்தே மில்லத் இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். அது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க, அண்ணா சொன்னது. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர்னு சொன்னது பெரியார். சரிங்களா? ஓகே, அவருடைய அரசியல் பொறுப்பு பார்த்தோம்னா 46, 52 மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு உருவாக்க குழுவில் உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட்டில் இருந்திருக்கார். ஓகேங்களா? கல்வி பணி பற்றி சொல்லணுன்னா, இவர் பார்த்திங்கன்னா 2 கல்லூரியை நிறுவியிருப்பார். அதாவது திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் பரூக் கல்லூரி. சரிங்களா? ஓகே, இதுதான் அவரை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.